அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே ஃபுட் ஸ்ட்ரீட்டுன்னு இருக்குது. அந்த வழியாக வந்துட்டுருக்கும்போது சரி உள்ளே போயிடலாமேன்னு போனோம். சாட்டர்டே சண்டேனா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால மீடியமாக இருந்துச்சு. அதனால் உள்ளே போனோம். உள்ளே போயிருக்கும்போது இது ஃபுல்லாக வந்து பன்னீரில் நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டே போனோம் எது சாப்பிடலான்னு சொல்லிட்டு. இங்கே எல்லாமே வெஜ்ஜு தான், நான்வெஜ் இருக்காது. ஆனால் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா எதை சாப்பிடலான்ட்டு ஃபுல் கன்ஃப்யூஷன்லேயே போய்கிட்டு இருந்தோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பாதாம் கீரில் வந்து சேமியா போட்டு கொடுக்குறாங்க. அப்புறமா இந்த பாதாம் கீரை வாங்கிட்டோம். வாங்கிட்டு அதில் கொஞ்சமாக சேமியா போட்டு பிளேட்டில் ஊற்றி கொடுத்தாப்புல. ஆனால் நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறமா மேலே இருக்கிற அந்த ஆடையெல்லாம் எடுத்து போட்டு கொடுத்தான். எனக்கு ஆடைன்றாலே பிடிக்காது. சரி என்ன பண்ணுறதுன்னு அதனால் சாப்பிட்டு வந்தோம். ஒன்றை வாங்கி 2 பேரும் ஷேர் பண்ணிட்டோம். அது நல்லா இருந்தால் இன்னொன்று வாங்கிக்கலான்ட்டு ஒன்றே ஓகே ஆகிடுச்சு. அப்புறமா இங்கே தான் வந்தோம். இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதனால் என்ன வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா மஷ்ரூம் பீஸா வாங்கலான்னு சொல்லிட்டு அது வாங்கினோம். அது வந்து ஒரு கப்பில் போட்டு உள்ளே ஃபில் பண்ணி கொடுத்துட்றானு சீஸ் போட்டு. அதுவும் நார்மல் பீஸா தான், ஆனால் அதுக்கும் ஒரு பேரை வச்சுக்கிறாங்க. செம சூடாக இருந்துச்சு, ஆனால் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அதனால் இதை தான் வாங்கி சாப்பிட்டோம். இதுவும் ஒன்று தான் வாங்கினோம். எதுக்குன்னா எல்லா ஃபுட்டும் வாங்கி ஒன்று வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிடும்போது அது தனி டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரு இதிலே 2 3 ஆர்டர் பண்ணி அப்புறமா ஒன்றை சாப்பிட்டோன்னே வயிறு ஃபுல்லாயிரும். சாப்பிட்டு முடிச்சப்புறம் அந்த கப்பு உள்ளே இருந்து புகையாக வந்துட்டு இருந்துச்சு. அந்த உள்ளே வந்து ஹீட் பண்ணியிருப்பாங்க போல். இந்த விவிபுரத்தில் என்னென்னா வர்ற வழியில் எல்லா ஃபுட்டும் இருக்குமா, எதை சாப்பிட்றதுன்றே கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். கடைசியில் வந்துட்டுருக்கும்போது பாதாம் கீர் இருந்துச்சு. அப்புறமா ஒரு கோல்டு பாதாம் கீரை வாங்கி குடிச்சிட்டு ஒரே ஒரு பீடா போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பீடாண்டாலே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பீடாவை பார்த்தா விடுவேன்னா சரி ஸ்வீட் பீடா வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டு வந்துட்டு இருக்கும்போது மங்குஸ்தானை பார்த்தேன். மங்குஸ்தானை பார்த்தவொடனே அவன் நமக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இது மங்குஸ்தான்னு சொன்னான். நான் சொன்னேன் இது எங்கள் ஊர்லலாம் கிடைக்கும்னு சொன்னேன். ஒரு கேஜி எவ்வளோன்னு கேட்டதுக்கு 1/4 கேஜி 200ன்னு சொன்னான். சரி நீனே வச்சுக்கோன்னு சொல்லிவிட்டு பன்னீர் பழத்தையும் பார்த்துட்டு அப்படி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நம்ம ஊரில் குற்றாலத்துக்கு போனால் இது நிறையவே சாப்பிடலாம். இந்த மங்குஸ்தான் நீங்கள் சாப்பிட்ட அனுபவம் இருக்கா?